Anite Tarek, yeah. Indian politics, economy, Salam how we Sejahtera talk. dan Three hosts, one voice, Malaysian, Indian kepada strong. semua. Anite Tarek. Now, today is our first show of Discussion hot. Anne Thetare show. Welcome everyone. உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். We welcome you. Selamat datang ke Anne Thetare show. This show is more to sembang santai. It's like having a teh tarik in a shop, mama shop or any shop and discussing things of the nation. Untuk berbicara berkenaan dengan perkara-perkara yang berlaku di negara kita. Apa? A place where ideas brew, opinion are respected and conversation matters. அப்போ நம்ம பேசுகிற இந்த வார்த்தைகள் நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இதில் எல்லா சொல்லுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, எல்லா சொல்லுக்கு அதில் பின்னால் ஒரு உண்மை இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஸோ அந்த காரணத்தை நம்ம கேட்பதுக்கு தான் இந்த ஒரு ஷோ. இந்த ஷோ, திஸ் ஷோ, it's whether it's politics, leadership, economics, education, health or unity, every topics deserve a seat. So if you have something to speak or say, you're most welcome. Come and join us. Why we call it Anne Teh Tarik show is when you ambil satu teh tarik, you duduk relax dan berbicara dengan kita. So today, not today, together in Anne Teh Tarik show, on my left I have my dear friend Novindan. And on my right, I have Justin. So maybe they can say something, maybe, not maybe, you should say something. Novin. Hi, good day everybody. Hi John, hi Justin. Welcome to our show. ரொம்ப பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க இவனுங்க 3 பேர் என்னத்தான் சொல்ல போகிறானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கேட்குறதுக்கு பல கேள்விகள் இருக்குது. சேர்ந்து உரையாடலாம். நாங்கள் வைக்கிற கேள்விக்கும் பதிலுக்கும் நீங்கள் வந்து எதிர்வினை வந்து இன்னும் கேள்விகளும் பதிலும் வைக்கணும். அதுதான் ஒரு டெமோக்ராசி வளரக்கூடிய ஒரு முறை, ஒரு செழிப்பான முறை. ஸோ வாங்க, தொடர்ந்து எங்கள் கூட பயணிங்க. நிறைய டாபிக்ஸ் நாங்கள் பேசுவோம். உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக்ஸ் ஐடியா இருந்தால் நிச்சயமாக நீங்கள் காமெண்டில் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கும் நாங்கள் பேச இங்கே வந்திருக்கோம். ஆமாம், இது உரை தான். இது நாட்டில் சில இடத்துல நம்மளுக்கு சொல்கிறதுக்கு அந்த பிளாட்ஃபார்மும் இடம் இல்லாமல் இருக்குது. ஸோ அது அப்படி இருக்கிறனால இதை நம்ம தயார் செய்திருக்கிறோம், ஆரம்பித்திருக்கிறோம். ஸோ ஆன் மை ரைட் வி ஹேவ் ஜஸ்டின். சொல்லுங்கள். பாட்டை கூட பாடலாம் நீங்கள். மானே திணை பொன்மானங்களாம் போட்டுக்கலாம். ஓகே, அதாவது இந்த மாதிரி ஒரு சக நண்பர்களோ இல்லை புதுசாக வரவங்களோ வந்து உட்காந்து நம்ம வந்து அது கொஞ்சம் பேசும்போது நாட்டில் நடக்கிற விஷயங்கள், நடக்க போகிற விஷயங்கள் வந்து கொஞ்சம் உரையாடல் ஸ்டாஃப் பண்ணோமா, அது ஏதோ வந்து நம்மளுக்கும் கொஞ்சம் மெசேஜ் மற்றவங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். அதே வேளையில் அவங்களுக்கும் வந்து இவ்வளோ 10ல் 11 இருக்கிறாங்களா, அப்படி இல்லை, இவங்க வந்து ஒரு என்னமோ சொல்ல வராங்க, அவன் என்னமோ சொல்ல வரான் அந்த உலகத்துக்கு. அணியன் படத்தில் சொல்லுவாங்க பாருங்க, ஒரு அதே மாதிரி. ஸோ அந்த மாதிரி என்னாச்சும் சொல்ல அதுதான். ஸோ அந்த மாதிரி என்னாச்சும் சொல்கிறானுங்கன்னு. ஆனால் வந்து கண்டிப்பாக இது போய் என்ன சொன்னாலும் அது ஒரு விஷயம் நம்ம மைண்டில் எடுத்துக்கணும். நெற்றுக்கண் திருப்பினும் குற்றம் குற்றமே சொல்கிற மாதிரி எந்த விஷயம் பேசினாலும் அது சரியாக இருக்கணும். அதுதான் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இருந்து. Yeah, agree. So when how this started was, I had this urge within me. எனக்குள்ள அந்த ஒரு பாரம் இருக்குது. நம்ம சொல்கிற விஷயம்லாம் அது பிறருக்கு போகணும், உங்களுக்கு போக வேண்டும், நீங்களும் நம்மக்கிட்ட கேட்க வேண்டும். ஆனால் அதுக்கு பிளாட்ஃபார்ம்ஸும் மீ அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காம்ரேட்ஸ் நம்ம எப்போதுமே இதை பேசிக்குவோம், கடையில் உட்காந்து பேசுவோம். பட் இதை எப்படி சொல்வது, இப்போ நம்மளுக்குள்ளே கூட சில கேள்விகள் இருக்கும். ஐ ஆல்சோ ஹேவ் கொஸ்டின்ஸ் தட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் அண்ட் சே. பட் அதுக்கு பிளாட்ஃபார்ம் இல்லை. என்ன இது பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஒரு ஸ்கிரிப்டும் இல்லை. நார்மலி பாட்காஸ்ட் இருந்தால் ஒரு ஸ்கிரிப்ட் ஏதாவது இருக்கும். மேபி நான் வந்து அந்த ஆரம்பத்தில் சொன்னது தான். அதுக்கப்புறம் இப்போ ஸ்கிரிப்ட் இல்லை. வி கோன் ஜஸ்ட் டாக் அபவுட் திங்ஸ் விச் இஸ் ஹேப்பனிங். தென் ஃபர்தர் வில் பிக் அப் திங்ஸ் விச் இஸ் ஆஃப் த நேஷன். தேசத்தில் இருக்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும். ஸோ டு நாட் ட்ராக் திஸ் ஃபர்தர், லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சம்திங் விச் இஸ் ஹாட். இப்போது ஹாட்டாக இருக்கிற விஷயம் என்னென்னா, நம்மளுடைய ஜோரோடைய பிஆர்என் ஜோ பூபார் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த நெகிரியம் மறந்துட்டீங்க, நெகிரியம் பூபார் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா
இவங்க செஞ்சாதான் இவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லனால நான் அதான் நினைக்கிறேன். இவங்க சொன்னனால நானும் தலைகீழா தான் குதிக்க போகிறேன். சரி. ஸோ அது மாதிரி அப்போ பிஆர் அண்ட் நெக்ரி அண்ட் ஜோஹோ. ஸோ திஸ் திங்ஸ் விச் இஸ் ஹேப்பனிங் த அப்போ மேபி யூ ஆல் கேன் பிகாஸ் ஜோஹோ இஸ் சம்திங் தட் வி ஷுட் சி. நம்ம கண்டிப்பாக அதை பார்க்கணும். ஒரு பிக் ஸ்டேட், அந்த ஸ்டேட்டில் இருக்கிற சுல்தான் தான் நம்மளுடைய அகோங். ஸோ ஹவ் ஆர் வி கோன் டு சி இட் அண்ட் ஹவ் திங்ஸ் ஆர் கோன் ஹேப்பன். நம்மளுடைய இந்தியர்களுக்கு அது எப்படி ஒரு மாற்றமாக ஆக போகுது, இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது கூட நம்ம சொல்லலாம். மேபி யூ கேன் ஸ்டார்ட் வித் நோவின், நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஜோஹோ எலெக்ஷன் வந்து ஜோஹோ நகரி சம்மேளன எலெக்ஷன் ஒரே தேதியில் வைப்பாங்க, நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. எஸ்பிஆர் முடிவு பண்ணோம். ஐ மீன் whatever state அண்டான் எந்த தேதியில் வச்சாலும் ஆஃப்டர் சபா இது ஒரு முக்கியமான எலெக்ஷன். ஏன்னா சபாவில் வந்து டிஏபிக்கு வந்து சீனியர்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ இது வந்து இந்த பேட்டர்ன் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகுமா ஜோஹர்லேயும் நகரி சம்மேளன்லையோ, அல்லது அந்த சபா பாலிட்டிக்ஸ் வேறு, சபா சர்வா பாலிட்டிக்ஸ் வேறு, சிமலஞ்சிங் பாலிட்டிக்ஸ் வேறையா அப்படின்னு நம்ம வந்து இந்த எலெக்ஷனில் தான் நம்ம வந்து கண்காணிக்க முடியாது. அதில் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் சொன்னது ஜஸ்ட் டச் பண்ணு. இப்போ அது எம்பி, முன்னாள் என்பி ஜோர் எம்பி என்ன சொல்கிறாருன்னா, அவர் டிஏபி வச்சு ஏதோ நான் பக்கத்தில் உட்காரல, உட்காந்தா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ரேசிஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை. சிலர் சொல்கிறாங்க இல்லை அது ரேசிஸான ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலி பரிசா நேஷனலுக்குள்ளேயே ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. அவங்க என்ன, சிலர் வந்து அது ரேசிஸ் இல்லை, ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் டிஏபி. சிலர் வந்து அது ரேசிஸாக பார்க்குறாங்க. ஸோ எஸ், இட் வில் மேக் அ டிசிஷன் ஆன் எப்படி இதை வந்து ஆக்சுவலி என்ன பார்க்குறாங்கன்னு. பட் என்னன்னா, இந்த அரசியலை பார்க்கும்போது இது ரொம்ப ரேஷியலாக கொண்டு போகிறாங்க. டிஏபி சைனீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொண்டு போகிறனால இது ஒரு பிரிவினை கொண்டு வருது. இட் பிரிங்ஸ் அ டிஸ்ஹார்மனி பிட்வீன். அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது ரீசாமி. ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோஹர் மந்திரிபு சார் வந்து அவங்க அன்றைக்கி அந்த தேர்தலில் என்ன சொல்லுவாங்க, மிஷனரிஸ் லான்ச்சில் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னார்னா, அதுதான் சொன்னார், நான் பக்கத்தில் உட்கார மாட்டேன்னு. ஆனால் நம்ம படத்தில் பார்க்குறோம், மக்கோத்தா இடைத்தேர்தலில் பார்க்கலாம், எல்லாம் வந்து ஒன்றா தெரிஞ்சு வேலை செஞ்சாங்க. அப்போ அப்படிலாம் முடிச்சுட்டு திடீர்னு இங்கே பார்த்தா அப்படி சொல்லும் போது வந்து அந்த விஷயம் அந்த 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 சூழல் அங்கே வந்துருக்கூட தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இப்போது தேர்தல்னால் மாநில தேர்தல். அப்போ மாநில தேர்தல் வரும்போது நீங்கள் அதை விட்டுடணும். அது வந்து எலெக்ஷன் பார்த்துக்குவோம், பெஸ்ட் மேன் வீன்னு வச்சுக்கலாமே. ஆனால் அந்த இடத்துல வந்து பர்டிகுலர்லி இவங்க இந்த கட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப வேர்க்கையாக இருக்குது. அதான் கேள்வி என்னென்னா, டிஏபி ரேசிஸா? மக்கள் தான் சொல்லணும். இல்லை, இப்போ வந்து மந்திரி பசா வந்து இவங்க கூட உட்கார மாட்டேன், அவங்க கூட உட்கார மாட்டேன்னு சொல்கிறாருல்ல, அது இவங்க வந்து தீயவர்கள், இவங்க நல்லவங்க, அதாவது தீய சக்தி அந்த மாதிரி போய்கிட்டு தூய சக்தி. அப்புறம் இது வந்து இது வந்து தீய சக்தி, தூய சக்தி இவ்வளோ எல்லாருமே விஜய் மேல ரைட் பண்றாங்க போல. இந்த ஜோஹர் நகரி சம்மேளன எலெக்ஷனும் நடக்க வாய்ப்பு இருக்கு. மந்திரி பசார் என்ன வேணாலும் சொல்லலாம், நான் இவங்க கூட உட்கார மாட்டேன், அவங்கள பார்க்க மாட்டேன், இவங்கள பேச மாட்டேன் அப்படின்னு. பட் நம்ம மலேசியாவில் இருக்கிறது ஒரு ஆனால் இதை ஜஸ்ட் ஆட் பண்ண உங்கள்கிட்ட நவீன், என்னன்னா இதே விஷயம் வந்து 2022 நம்ம அதாவது மலேசியா அரசியலில் வந்து யாரும் எதிர்பார்க்காத மாதிரி விஷயம் நடந்துச்சு. அதாவது என்னை கேட்டால் முதல் முறை நினைக்கிறேன், அதாவது யாருக்குமே மெஜாரிட்டி இல்லை. அப்போ இல்லாத வாசி நம்ம வந்து எதிரியாக இருந்த கட்சியை வந்து இணைச்சு நம்ம ஒரு யூனிட்டி கவர்மெண்ட்னு உருவாக்குனாங்க. இது கிட்டத்தட்ட அங்கே நடந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் தமிழ்நாடு நடந்த மாதிரி தான் வச்சுக்கோமே, அதில் எல்லாரும் சேர்க்கலனால கொஞ்சம் பேர் சேர்ந்து அங்கே ஒரு ஆட்சி அமைச்சிட்டாங்க. இதுதான் அது. இப்போ வந்து என்ன சொல்கிறார், இன்னைக்கு தேதி வரைக்கும் ஆளுங்க என்ன சொல்கிறாங்க, ஓ நீங்கள் உங்கள் அப்போ எப்படிலாம் ஒன்றா உட்காருங்க, நிர்பந்தம் தவிர்க்க முடியாது காலகட்டம். அது இங்கே தான் இட் ஸ்டார்டட் ஹியர், இங்கே தான் ஆரம்பிச்சிச்சு அது. அப்போ ஐ மீன் ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்றீங்க. அந்த விதையை பிஎம் தான் போட்டாரு, விதை நான் போட்டது அப்படி சொல்லுவாங்க. சரி, ஓகே. அப்போது ஸோ அக்ரிபிள் ஒன் அது. ஸோ அப்போது கேள்வினா, டிஏபி ரேசிஸா? உண்மையாகவே அவனுங்க ரேசிஸா? ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா பல இனம் சேர்ந்த ஒரு கட்சி தான் அவங்க. அப்போ அவங்கள ரேசிஸ்னு பிராண்ட் பண்ணி இவர்கள் அரசியல் நடத்துகிறாங்க. செம்முவ சாலா டிஏபி இல்லை. நம்ம வந்து ஒரு ரியலைசேஷனுக்கு வரணும். என்னென்னா, சைனீஸ் இல்லாத டிஏபிக்கு பொலிட்டிக்ஸ் கிடையாது, மலாய்க்காரவங்க இல்லாத அம்னோவுக்கு பொலிட்டிக்ஸ் கிடையாது.
இது வந்து இந்த டிஏபி வெர்சஸ் அம்னோ பாலிடிக்ஸ் தான் இந்த கடந்த ஒரு 15-20 வருஷமாக மலேசியா பாலிடிக்ஸை வழி நடத்திக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து இஷாமுடின் அவங்களுக்குலாம் ஜென்சி சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க, மேபி அப்போ வந்து ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ இஷாமுடின் வந்து பிரிம்பனாகும் அம்னோவில் வந்து கிரேஸே காமிச்சிருக்காரு, இந்த நாடை சுத்தப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சீனர்கள், மலாய்க்காரர்கள், அப்புறம் மலாய்க்காரர் இந்தியர்கள், இந்த இந்த இனத்தை வந்து அரசியலேருந்து எடுக்க முடியாது. இது ரொம்ப எடுக்கிறது கஷ்டம். அடுத்த தலைமுறை, இப்போ வந்துக்கிட்டு இருக்கிற தலைமுறை இதை தாண்டி மற்ற நம்ம வளரும் போதே மற்ற கூட்டாளிங்க இருக்கணும், சீன கூட்டாளிங்க இருக்கணும், மலாய்க்காரர்கள் இருக்கணும். ஸோ அந்த புது சமுதாயம் வளரும் போது தான் இந்த மாற்று அரசியல் உருவாகும். இந்த மாற்று அரசியல் வந்து ஏறத்தாழ நம்ம வந்து பிகேஆரில் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம வந்து இந்தியன் வைஸ் பிரசிடென்ட் இருக்கோம். இந்த இந்தியன் வைஸ் பிரசிடென்ட் அத்து ஸ்ரீராமனுக்கு வந்து மலாய்க்காரங்களும் வாக்களித்தாங்க, சீனர்களும் வாக்களித்தாங்க. இப்போ இந்த மாதிரி கட்சிகள் நிறைய அங்கேருந்து தானே அவர் வெளியாகினார். யார் ஒருத்தர் இருக்கார், அவர் வெளியிட்டாரா? அவர் வெளியாகிட்டார். அவர் அந்த 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 கட்சியில் தான் இந்தியர்களுக்கு, சீனர்களுக்கு நான் மலேஸ் டசன்ட் ஹேவ் ப்ரையாரிட்டி சொல்லி தானே ஒருத்தர் வந்து வெளியாக இருக்காரு, பிகேஆர்ல இருந்து, கார்டிலான்ல இருந்து. என்ன அது? யாரும் சொல்றீங்க சொல்லையே. கிதா பெர்சாமாலா? ஓ அவரா? எல்லாம் தெரிஞ்சவர். ஆனா இந்த பெர்சாமா கட்சியில அவங்களும் நிற்கிறாங்களாப்பா, அது அதை சொல்லுங்க. ஜோர்லையா? இல்லை, எனக்கு ஒரு தனிப்பட்ட கருத்து என்னன்னா, இந்த பெர்சாமா கட்சி வந்து ஜோஹர் மாநில தேர்தலில் போட்டி போட போகிறாங்க. வாழ்த்துக்கள், இட்ஸ் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ஸு. டிபாசிட் கட்ட முடிஞ்சால் அந்த அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் க்ரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ண யார் வேணாலும் எங்கே வேணாலும் கண்டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம எதை சொன்னாலும் அவர் பொறுத்த வரைக்கும் அன்வார் சரியில்லை, ரமணன் சரியில்லை, மகாதீர் சரியில்லை, மலேசியாவில் யாருமே சரியில்லை. மலேசியாவில் 36 மில்லியன் மக்களில் அவர் ஒண்டி தான் சரி. ஸோ அந்த 56 சீட்டும் அவரே போட்டு அவர் மட்டும் அவரே மந்திரி நிறைய பேர் இது மாதிரி அழைஞ்சிருக்கு. நான் சொல்கிறது தான் பெத்தோலே. சில பேர் வந்து இப்போ இந்த பாட்காஸ்ட்ல பேசுறாங்க பாருங்க, மற்றவங்க எல்லாம் சரி டியா போடுன்னு சொல்லுவாரு பாருங்க, இருக்காரு அவரும் அப்படிதான். மற்றவங்க எனக்கு என்ன பிடிக்கலன்னா, மற்றவங்க போடுன்னு சொல்லக்கூடாதுங்க. அவர் வந்து கூட்டு வருவோம், அவரை கூட்டு வருவோம். ஆமாங்களா? மற்றவங்க போடு இல்ல, உலகத்திலே அவர் மட்டும் தான் அறிவாளி, மற்றவங்க போடும் அப்படி சொல்ல முடியாது. உனக்குன்னு அப்பன் ஒருத்தர் இருப்பான்ல, அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் இருக்காங்களே. அவர் வந்து நிறைய வீடியோ செஞ்சிருக்காரு எனக்கு. ஆமாவா? இல்லை, இந்த பெர்சாமா கட்சி அடுத்து இந்த டிக்டாக்ல நீங்கள் பார்க்கலாம். எக்ஸ்பயரியான பாலிட்டிஷியன் 2-3 பேர் இருக்காங்க. எக்ஸ்பயர்டான பாலிட்டிஷியன் சிலவங்க வந்து ஒருத்தர் இருக்கார், இந்த ஃபோன் அப்படியே வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டே பேசியிருப்பார். ஸோ அவரையும் தூக்கி இந்த ஜோஹருக்கு அனுப்பிடுங்க. 56 சீட்லையும் அவரே வந்து கான்டெஸ்ட் பண்ணட்டும். அவரே மந்திரி பேசுவார், அவரே எஸ்கோ, அவரே ஆடுவார். ஆமாம், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது, வாய் இருந்தால் பேசிடலாம் அப்படின்றோம்ல. they just talk whatever they want. ஆமாம், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில், அதாவது நவீன காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, என்னது நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஜான். அதாவது யார் பேசினாலும் வந்து இன்றைக்கி வந்து பெத்தலாயிருது. என்னது அது ஒன்று. அடுத்தது வந்து இந்த சமூகம் வந்து இன்னொன்று புரிஞ்சுக்கணும். என்ன சொல்லுவாங்க, இந்த வடிவில் காமெடி ஞாபகம் வருது, சோப்பாக இருக்கும் போய் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தான் ஓடிட்டு. ஏன் தெரியுங்களா? மைக் எடுத்து பேசுகிறாங்க, இவங்க சரியா இல்லை, அவங்க நிறைய பேர் பேசுகிறாங்க, ஆனால் அவங்க யார், அவங்க பின்னால், அதாவது அவங்க பேக்ரவுண்ட் என்ன எல்லாம் தெரிய மாட்டேது. அவங்க பேசுனானா இப்படின்னு இந்த ஃபோர்வர்ட் பண்ணுறது, அதாவது அவங்க ஒருத்தர் சொல்கிறது உண்மையாக போயான்னு தெரியாது. அவர் சொல்கிறது ஒரு பழைய கதையாக இருக்கும். கடையில் பார்த்தீங்கன்னா, இந்த டிக்டாக்ல பார்த்தேன், வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், ஒரு ஏஐயில் ஒரு போஸ்டர் செஞ்சு ஒருத்தர் வந்து போட்டிருக்காங்க, மெட்ரிகுலேஷன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு என்னமோ 11 இதெல்லாம் முடிஞ்சு போன கதைங்க. 11 கிடைக்கலன்னா எப்பயும் முடிஞ்சு அந்த சீசன். போன வருஷமே வந்து மாற்றிட்டாங்க, இன்னும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பையனுக்கு கிடைக்கலன்னு. நான் சொன்னேன், என்ன நீங்கள் பேசுறீங்க, இதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அதாவது எப்படி தெரியுங்களா, we are getting expired, we are getting wrong information without analyzing it. அப்படி நம்ம மக்கள் அனுப்பிவிட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க, மக்களும் வந்து நம்பிடுறாங்க. இன்னைக்கு அதான் ஓடிக்கிட்டு காலகட்டத்தில். நான் இது நிறைய முறை சொல்லியிருக்கேன். I see it here on videos on இதில் நிறைய இடத்த சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்துருக்கிறவங்களும் நம்ம ஒன்று ஷேர் பண்ணுறோன்னா கொஞ்சம் தீர விசாரித்து நம்ம சொல்லுவோம். நம்ம கண்களால் பார்ப்பது போய், காதால் கேட்பது போய், தீர மெய் அப்படின்னு சொல்லு. அது அதுவும் வாயில் தான் சொல்கிறது. உண்மையாகவே இருக்குதா? இன் மெனி ஃபேக்டர்ஸ் ஐ டீச் திஸ் டு எவ்ரிவேர் when I go I speak to people. I tell that please check. அதை தவறு இருந்தால் கண்டிப்பாக தட்டி கேட்கணும். நானே தட்டி கேட்பேன். அப்போது அதில் நன்மை இருந்ததுன்னா ஐ திங்க் வி ஆட் டு சே, அதை வந்து நம்ம வெளிரங்கமாக சொல்லணும். ஏன்னா அது நன்மையாக இருக்குது. அப்போ அந்த நன்மை இல்லை. இந்த இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபார்வர்டட் மெசேஜ் தான் இந்த ஃபார்வர்டட் மெசேஜை கண்டுபிடிச்சானோ
இல்ல ஜான் என்னன்னா நம்ம உலகத்துல வந்து இந்த மேட்டா கம்பெனி இவனுங்கெல்லாம் வந்து ஒரு மெசேஜுக்கு 10 காசு ஞாபகம் இருக்கா? முந்தி அந்த காலத்துல வந்து ஒரு மெசேஜ் 10 காசு, முதல்ல 50 காசு, அப்புறம் 10 காசு வச்சு. அப்போ வந்து நம்ம யோசிச்சு மெசேஜ் அனுப்புவோம். ஃபார்வர்டு அப்ப கிடையாது. ஒரு மெசேஜ்ல எல்லாத்தையும் எழுதிடுவோம். அவன் முடிஞ்ச அளவுக்கு எழுதிடுவோம். அப்புறம் தான் தெரியும் அது எஸ்எம்எஸ் SMS காலத்துல அந்த மாதிரி ஒண்ணு திருப்பியும் கொண்டு வந்தாங்கன்னா நாட்டுல உள்ள பாதி பிரச்சனை மட்டும் இல்ல, உலகத்துல உள்ள உலகத்திலே சால்வ் பாருங்க மக்கள் கொந்தளிச்சிருவாங்க. குறிப்பா மலேசியா மக்கள் கொந்தளிச்சிருவாங்க. என்னன்னா அப்போ இப்ப ஏன் அந்த இதை கொண்டு வந்தேன்னா இக்காலத்துல ஐ திங்க் த வேர்ல்ட் ஹேஸ் ஐ டிட் தி ஸ்டாட்ஸ் வே லாங் பேக் வேர் about 2015 16 sorry அந்த டைம் அந்த காலகட்டத்துல those who were age group between 25 to 35 was 25 to 40 or 35 was the largest இவர்கள் தான் population of the world. இப்போ அது வந்து தாண்டிடுச்சு, நம்ம தாண்டிட்டோம். So we have gone high. அப்போ நம்ம மேல இருக்கோம். அப்போ இக்காலத்துல இருக்கிற யங் பீப்புள் கூட இருக்கிறாங்க. இப்போ வருகிற இந்த கட்சி இந்த மாநில தேர்தல் வந்துட்டே இருக்கு. அதான் கட்சி தேர்தல் வந்துட்டே இருக்கு. என்ன சரி டைம் இருக்காது. சரி, அப்போ அந்த தேர்தலில் வி நீட் டு இப்போ நம்ம இந்தியா பாலிட்டிக்ஸ் சொன்னார். இந்தியா பாலிட்டிக்ஸ் இருக்குது, வெளிநாட்டு பாலிட்டிக்ஸ் இருக்குது, ரிகார்ட்லெஸ் ஃபிலிப்பீன்ஸ், பாகிஸ்தான், யூஎஸ்லாம் இருக்குது. நம்ம நாட்டு பாலிட்டிக்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா போன டேர்ன் அவுட் வந்து ரொம்ப குறைவாக இருந்தது. ஆமாம், அதாவது இது பார்த்திங்கன்னா இது இடைத்தேர்தலாக இருக்கட்டும், மாநில தேர்தல் தனியாக வச்சாங்களா, கிட்டத்தட்ட ஒரு 50 விழுக்காடு மேலே தான் வந்து 60 தாண்டாது. 60 பெருசு நான் சொல்கிறது. 55 50 அந்த தான் ஓட்ட சொல்கிறாங்க. வாக்காளர்கள் வந்து குறைவு. அதாவது இந்த மாநில தேர்தலாக இருக்கட்டும் இல்லை இடைத்தேர்தலாக இருக்கட்டும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பொது தேர்தலை பார்த்துக்கலாமே அப்படின்னு விட்டுருவாங்க. அப்போ அதே பொது தேர்தலில் பார்த்தீங்கன்னா வாக்காளர்கள் வந்து கூட வெளியே வருவாங்க. ஏன்னா அது பொது தேர்தல். சரி, சொன்ன மாதிரி தான் எனக்கும் தெரியும். ஏன் அங்கே போகணும், நம்ம இதில் முடிச்சிடலாமே. எஸ்பெஷலி மலேசியன்ஸ் எல்லாமே வந்து இந்த பிள்ளையாண்ட எக்கச்சல் பிள்ளையாண்ட நெகிரி வந்து டேர்ன் அவுட் ரொம்ப குறைவாக தான் இருக்கு. ஏன்னா அது வந்து பெரிய மாற்றம் கொண்டு வராதுன்னு அது வந்து ரொம்ப தவறான கருத்து. என்னன்னா இப்போ போன ஜோஹர் மாநில தேர்தலே ஐ திங்க் 2.5 மில்லியன் எலிஜிபிள் ஓட்டர்ஸில் 1.5 தான் டேர்ன் அவுட். அப்போ 1 மில்லியன் பேர்கிட்ட வந்து ஓட் பண்ணலை. ஸோ அவங்க வந்து பரவாயில்ல. அப்போ வந்து மேபி 2022 ஜஸ்ட் ஆஃப்டர் பேண்டமிக் பல காரணங்கள் இருக்கலாம். பட் ஏன் வந்து எல்லாமே வந்து வாக்களிக்கணும்னா உங்கள் அன்றாட வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது. உங்கள் வீட்டு மண்ணுக்கு ரோடு சரியில்லையா, அது ஒரு அரசியல். வீட்டு அரசியல் பார்த்துருக்கீங்களா? வீட்டுக்குள்ள பல அரசியல், அது வேற. எல்லா அரசியல் தான். தொட்டதெல்லாம் அரசியல் தான். ஆமாம். ஸோ எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது. நீங்கள் வந்து வழிபடுற முறையிலிருந்து ஒரு நாய்க்குட்டி வளர்க்கணும் கூட அதுக்கு ஒரு லைசன்ஸ் எடுக்கணும். அந்த லைசன்ஸ் வந்து மஜ்லிஸ் பண்டாரான்னு போகணும். அது கூட ஒரு அரசியல் தான். ஸோ இந்த அரசியலில் வந்து எல்லாமே இளைஞர்கள், முக்கியமாக இந்திய இளைஞர்கள் வந்து உங்களுக்கு கட்சி பிடிக்காமல் இருக்கலாம், சில தலைவர்கள் பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அரசியல் பிடிக்காமல் இருக்கக்கூடாது. ஆமாம், ஆக்சுவலி ஐ அக்ரி வித் யூ நவீன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இடப்பட்ட காலத்தில் வந்து நான் சரியாக இந்த சமூக வலைத்தளங்கள் இடம் தான் பார்க்குறேன். அடுத்த நாள் ஓட்டு போட தேவையில்லை, இல்லை போய் தவறான ஓட்டு போட்டு நாங்கள் போயிட்டு பங்கா பண்ணுங்க. இல்லை, இந்த கூற்று தப்பான கூற்று. ஏன்னா ஒரு குடிமகனுக்கு குறைஞ்சபட்சம் உரிமை வந்து பார்த்தீங்கன்னா வாக்களிக்கிறது தான். ஓகே, பேசிக் ரிக்வயர்மெண்ட் ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் த கண்ட்ரி யூ ஷுட் கோ காஸ்ட் ஏ ஓட். அதான் பேசிக். ஏன்னா அது நீங்கள் பிடிக்குதோ இல்லையோ, இது நோவின் சொன்ன மாதிரி எல்லாருமே அரசியல் தான். நம்ம வந்து இன்றைக்கி வந்து விஜய் பற்றி பேசும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசணும். குறிப்பாக மலேசியாவில் வாழ்கிற இளைஞர்கள் குறிப்பாக வந்து இன்றைக்கி வந்து நான் இடையில கூட வீடியோ செஞ்சிருந்தேன் தனிப்பா என்னோட இன்ஸ்டாகிராமில். என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் வந்து சந்தோஷம் எல்லாரும் வந்து தமிழகத்தில் நடக்கிற தேர்தல் எல்லாம் பறிச்சு அதெல்லாம் பார்த்து உங்களோட கமெண்ட்லாம் கொடுக்குறீங்க, வெரி குட். ஆனால் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து உங்களோட மலேசியாலையும் வந்து பிரதிபலிக்கணும், நீங்கள் பார்க்கணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட சட்டமன்ற உறுப்பினர் யாரு, உங்களோட நாடாளுமன்ற உறுப்பினர் அதாவது அலிபாலிமன் யாரு, அடோனி யாரு, கவுன்சிலருன்னு தெரியாது. ஆனால் வந்து என்ன பண்ணுவோம், டிக்டாக்லேயோ இதில் போய்ட்டு வேலை செய்ய மாட்டாங்க, இதை பண்ண மாட்டாங்க. இல்லை, யூ நோ மஸ்ட் நோ. அப்புறம் வந்து ஒரு டாக்குமெண்ட் இருக்கா, எங்கே சப்மிட் பண்ணணும், யார் என்ன தெரிஞ்சுக்கங்க. அதுதான் வந்து அங்கே நீங்கள் காமிச்ச ஆதரவு வெரி குட், ஆர்வம் வந்து வெரி குட். அதே வந்து இங்கே காமிக்கணும். அப்போ வந்து பேசிக் ஓட்டிங் ரைட்ஸ் சொல்லும் போது நீங்கள் ஓட் பண்ணணும். ஓட் பண்ணிவிட்டு அதாவது ஓட் பண்ண மாட்டேன் அதெல்லாம் இல்லை, ஓட் பண்ணலன்னா யாருக்கு அதை நம்மளுக்கு தான் லாஸ்ட்டு, உங்களுக்கு தான் லாஸ்ட்டு. ஓகே, என்னென்ன ஜஸ்டின் திஸ் பீப்புள் இப்போ நம்ம ஆளுங்க வந்து நம்ம இந்தியன் எஸ்பெஷலியா நம்மளாம் இமோஷனலானவங்க. கமிங் பேக் டு ஜோஹோ எலெக்ஷன் இந்த இதுக்கு இப்போ இந்தியர்கள் வந்து நம்ம 6% இருக்கோம். பட் இந்த 6%க்கு வந்து ஒரு ரைமிங்காக சொல்லணும்னா 60 கட்சி இருக்குது. அதுதான் பெரிய பிரச்சனையே. 6% 60 கட்சி இருக்குது பாருங்க. இப்போ இந்தியர்கள்
ரைமிங்கா எனக்கு சொல்றீங்களா? ஜோஹர்ல வந்து ரைமிங்கா சொல்றீங்க? ரைமிங் தான். ஓகே, ஓகே. ஆனா உண்மையாவே 60 கட்சி Actually வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இருக்கு. வந்துரும் கூட வந்துரும். இருக்கு. அறுபதா வந்துடலாம் வந்துரும். தொடரலாம். கித்தாபள்ளியில கித்தாபள்ளி. ஓகே, ஸோ சொல்லுங்க. என்ன சொல்லுவாங்க, இப்போ வந்து ஏறக்குறைய 7 கட்சி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியன் நிறையா இருக்கிற கட்சி. இப்போ ஜோஹர் மாநில எலெக்ஷன் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜோஹர் நகரி சம்மேளனில் எந்தெந்த கட்சியில் இந்தியர்கள் நிறையா இருக்காங்க. கடிலான், டிஏபி, எம்ஐசி, எம்ஐபிபி இஸ் கோயிங் டு கான்டெஸ்ட்னு கேள்விப்பட்டேன். நம்ம தளபதி புனிதன். அவர் தளபதி அப்படின்றாங்க. ஹலோ, அந்த தளபதி விஜய் யார்கிட்டயாச்சும் பேசுவாரா? பேச மாட்டார்ல. அப்ப இந்த தளபதி எப்படி பேசுவாரு? நீங்க திருப்பி அங்க வரீங்க. நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. இவர் அவரை ஃபாலோ பண்றாரு, அவர் இவரை ஃபாலோ நோ, நீங்க திருப்பி அங்க தான் போறீங்க. ஓகே, பாக்குறவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கட்சி உறுப்பினரே இல்ல அவரு. இல்ல அது பெரிய சர்ச்சையா போயிருக்கு. அதான் புனிதன் நம்ம எல்லாத்துக்கும் கூட்டாளி தான். ஆமா, எனக்கு கூட்டாளி தான். ஸோ இட்ஸ் அ ஃப்ரெண்ட்லி பென்ட், அவ்வளோதான். ஸோ பிகேஆர், டிஏபி, எம்ஐசி, எம்ஐபிபி, இப்போ பெருசாமாலையும் கொஞ்சம் இந்தியர்கள் இணைஞ்சிருக்காங்க. இன்னும் வேற யார் இருக்கா களத்தில்? மூடாலையும் கொஞ்சம் இந்தியன்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து கட்சி இல்லாத கட்சி எம்ஐபின்னு ஒன்று இருக்கு. எம்ஐபி பழனியாண்டி பிள்ளை இல்ல, சாரி, எம்ஐபி. எனக்கு எம்ஏ பழனியாண்டி அதுல எம்ஏபி இவரு வேதமூர்த்தி. இல்ல பழனியாண்டி வேதமூர்த்தியா? லண்டன்ல இருந்து காசு எடுத்துட்டு வந்துட்டாரா நம்மளுக்கு? எனக்கு சொன்னார்ல காசு கொடுத்து. டோன்ட் டச் தேர். அவர் இங்க பதிச்சு வச்சிருக்காரு. சரி, அப்போ ஐ சி தட் ஆல்சோ. இப்போ நம்மளோட யங் பீப்புள் வி ஹேவ் டு டர்ன். நீங்கள் வெளியே போய் வாக்களிச்சு தான் ஆகணும் இந்த மாநில தேர்தல். இப்போ இந்த இந்தியன்ஸ் வந்து ஜோஹர் நகரி சம்மேளன இந்தியன்ஸோட ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க ஓட்டர்ஸ் ரொம்ப குறைவாக இருக்குமா? ஒரு 50 விழுக்காடு தான் ஓட் பண்ணியே போவாங்களா? இல்லை மாபெரும் அளவில் போயிட்டு வெதர் இட்ஸ் எம்ஐசி, பிகேஆர், டிஏபி அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா? நீங்கள் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இட் கம்ஸ் பேக் டு யார் இப்போ நான் ஐ திங்க் இப்போ இக்கால் பாலிட்டிக்ஸ் வந்து இட்ஸ் நோ மோ. நானும் இந்த சர்க்கார் மாதிரி கொஞ்சம் வருது எனக்கும் திருப்பி விஜய். அதான் இவர் ராஜரவி நடிகர் சொல்லுவார், என் தலைவன் என் பிராண்டு, என் தலைவன் மூஞ்சி என் பிராண்டு அப்படின்னு சொல்லுவேன். பட் அந்த இட்ஸ் நோ மோர் ரெடி. இட்ஸ் நோ மோர். அது வந்து இண்டிவிஜுவலாக அது போகுது. இப்போ இவங்க நிற்கிறாங்களா, இவங்க நல்ல வழி நடத்துவாங்களா, செய்வாங்களா மக்களுக்கு, அவங்களுக்கு வாக்களிக்கணும். அப்படிதான் போகுது. Have you all heard about CJP இந்தியாவில்? கோக்ரோச் ஜனதா பார்ட்டி. இவன் வந்து அன்னைக்கு நான் அந்த ஃபவுண்டர் திஸ் கைஸ் படிச்சிருந்தேன். This chap is only 23 years old la, and he has gathered millions of followers. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து அடுத்த இப்போ இந்தியா அரசியல், நம்ம இந்தியர்கள், ஸோ வி ஃபாலோ இந்தியன் பாலிட்டிக்ஸ், அவங்க வந்து வில் பி த நெக்ஸ்ட் ஃபார்ஸ். ஸோ தட் மீன்ஸ் த யங் பீப்புள் ஹோல்ட்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இந்த பொறுப்புகள் இந்த வாலிபர்கள் இடத்துல இருக்குது, 18க்கு above இவங்ககிட்ட இருக்குது. அப்போ டேர்ன் அவுட் வைஸ் இட்ஸ் சப்ஜெக்டிவ் டு சே, பிகாஸ் அங்கே பொறுப்பு இல்லாத, பிகாஸ் டிக்டாக் இருக்குது, இந்த ஃபார்வர்டட் மெசேஜ் நம்மளுக்கு இருக்குது, இப்போ இன்ஸ்டாகிராம் இருக்குது, இது மூலமாக பார்க்குறாங்க. பட் இன்னொன்று நம்ம அரசியல்வாதிகிட்ட என்ன குறைவாக இருக்குது நான் பார்க்குறதுல, அவங்க தி டோன்ட் ஹேவ் தி எக்ஸ்போஜர். இல்லை எக்ஸ்போஜரு. இன்னைக்கு இன்னார் காதலியார், முன்னாள் காதலியார் பற்றிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க, எனக்கு எக்ஸ்போஜர் தெரியலன்னு சொல்கிறீங்க. சோஷியல் மீடியாலாம் இருக்குங்க எல்லாமே, நம்ம என்ன தட்டி போக மாட்டோம். அரசியல்வாதியோட முன்னாள் காதலி இல்லை யாரை பற்றி பேசுகிறேன், யார் சொல்கிறீங்க? பொதுவாக பேசுகிறேன். இல்லை உதாரணத்துக்கு சொன்னேங்க, உதாரணத்துக்கு இவர் யார் அவர் யார் டிவோர்ஸ், இல்லை நம்ம அதை நோண்டி பார்க்குற அளவுக்கு நம்ம இன்னைக்கு நான் திருப்பி நம்ம சொன்னது தான் எக்ஸ்போஜர்னு சொல்கிறீங்களே. அப்போ வந்து கூகுள் பண்ணிங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் மேபி நோவின் இதில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் நினைக்கிறேன். அதாவது இந்த கூகுள் என்பது நல்ல ஒரு சர்ச் இன்ஜின். நீங்கள் என்ன தட்டி பாருங்களேன், அதில் வந்து எனிதிங் பப்புன்னு வந்துடும். ஸோ அதனால் வந்து சில பேர் ஃபோன்ஸ் எனக்கு கேட்பாங்க, இந்த உதவி பண்ணணும், இல்லை இந்த விஷயம் கூகுள் பண்ணுங்க. கூகுள் பண்ண இன்ஃபர்மேஷன் என்கிட்ட கேட்டாங்க ஒருத்தவங்க, மித்ரா இது எப்போ சாத்துவாங்க, எப்போ செக் பண்ணுங்க என்ன எல்லாம் கேட்டா, நான் என்சைக்ளோபீடியாவா? முன்ன வந்து yellow pages இருந்து இது சாட் ஜிபிடி இருக்குது. இது வந்து நம்ம கம்யூனிட்டியோட ஒரு பகுதியினர் வந்து இந்த அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஏன்னா அது வந்து ஒரு மைண்ட் செட். அந்த மைண்ட் செட் வந்து
ஓகேவா? திரும்பி போலாமா? போலாம் போலாம். ஓகே. அது வந்து ஒரு 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 மைண்ட் செட்டு. ஒரு 50, 60 வருஷ காலமா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அந்த ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ரக்சர் தான் தெரியும். ம். ஒரு ஒரு கிளை தலைவர் இருப்பாரு. அவங்க தாமான்லயோ, கம்பத்திலயோ, எஸ்டேட்லயோ ஒரு தலைவர் இருப்பாரு. என்ன பிரச்சனைலாம் அவங்கள போய் பார்ப்பாங்க. அந்த கிளை தலைவர் வந்து மாவட்ட செயலாளரோ, அதாவது நம்ம தொகுதி வட்ட தலைவர் சொல்லுவோம். சிலர் வண்டு முருகனா? வட்ட செயலாளர் மண்டுமுருகனுக்கு கொண்டு போவாங்க. ம். இங்க வந்து தொகுதி தலைவர் கொண்டு போவாங்க. அப்புறம் அந்த தொகுதி தலைவர் வந்து அவங்கள வந்து மாநில தலைவர் கூட்டு போவாங்க. மாநில தலைவர் அ அ தேசிய தலைவர் கூட்டு போவாங்க. இதுதான் 60 வருஷமா நம்ப ஆட்கள் வந்து நம்ப ஆட்கள் இல்ல மலேசியன்ஸ் பொதுவாவே இந்த ஸ்ட்ரக்சர்ல மாட்டிக்கிட்டாங்க. ஸோ நம்ப வந்து அவங்களுக்கு இறங்கி உதவி செய்யணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இந்த இந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து அவங்க வரணும்னா, நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும். உதவி செய்யணும். ஏன்னா நம்ம கூகுள் பண்ண சொன்னா அவங்க கூகுள் பண்ண மாட்டாங்க. அவங்க பக்கத்துல இருந்துட்டு தட்டி கொடுத்து அவங்கள வந்து இல்ல. நம்பளுடைய உலகத்துக்கு கூட்டு வரணும். யா பிகாஸ் சோஷியல் மீடியால வந்து மச்சம் அவங்க லேர்ன் இல்ல பண்ணிக்கிறாங்க என்னன்னா, பண்றாங்க. பல ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு இதுல. என்னன்னா, சாமானியனா என்ன தெரியுமா யோசிக்கிறாங்க அவங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்ட தேடி வந்து ஓட்டு கேட்குற? இல்ல அப்ப நீ இந்த வீட்ட டயலாக் தேடி தான் வந்து எனக்கு ஆக்சுவலி எனக்கு ஐ டோன்ட் அக்ரி வித் தட் டயலாக். எல்லாரும் அதான் சொல்றாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தரம். அப்ப மத்த நேரம்லாம் இவங்கலாம் என்ன செஞ்சாங்க? நாட் தட் தே டோன்ட் டு யூ நோ. அவங்க செய்றாங்க. பட் இது வந்து ஒரு இந்த வந்து சினிமா டயலாக் மாதிரி ஆயிருச்சு. ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹூ எவர் யூ நோ. இப்போ செய்யவே இல்லைன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? இப்போ நான் கூட இப்ப நான் சொல்லியிருக்கேன். பல பல கட்சி இன்னைக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவா நம்ம போலல. யாரையும் பரவால்ல. அடுத்த இது போயிரும். மெதுவா. அவரை பத்தி பேசலாமா? போயிடலாம். அவரை பத்தி பேசுவோம். அவரா? அவரை பத்தி கேட்டு பாருங்க. அவரு ஐயோ, அவர் பயங்கரமா ஆச்சே. அவர் தான் சொல்றீங்க. அவரு இல்ல கத்திரிக்கோளோட சுத்துவாரு. எங்க ரிவன் பார்த்தாலும் வெட்டிடுவாரு. ஓ, கடவுளே. அவரு ஓகே, ஓகே. இல்ல இவரை பத்தி இவரா? அவர் பத்தி கேட்டீங்களா? அப்படியே நடுங்கும். அது வேணாம். சரி. அதான் இந்த சென்சிட்டிவா யார் இந்த இவரு அவரு செவரு அதெல்லாம் அடுத்த டாபிக் அடுத்தது பாருங்க. அடுத்தது பாருங்க. நம்ம சிவாஜி கணேசன் கமலஹாசன் தேவர் மகன்ல இருந்து அதுல ஒரு சீன் வரும். அவன் முதுவா தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பயே வேணா வரமாட்டான். அவன் முதுவா தான் வருவான். ஸோ இப்போ யார் அந்த உதவி கேட்குறாங்களோ, யார் இதை பேசுகிறாங்களோ, அவங்க வீட்டில் பிள்ளைங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம என்கேஜ் பண்ணணும். நம்ம இப்படி யோங் பீப்புள் அடுத்த தலைமுறையை வந்து நம்ம உருவாக்கணும். ஸ்கூல் ஆஃப் பாலிடிக்ஸு இந்த மாதிரிலாம் கொண்டு போயிட்டு இல்லை, ஜஸ்ட் ஒன் ஆட் ஆன் தட். நானும் பார்த்தீங்கன்னா நம்ம அரசியல் கட்சியில் இருக்கும். நானும் பல தடவை வந்து சரி, இப்போ இல்லை, நான் ஒரு 10 வருஷமாக காலகட்டத்தில் வந்து கூப்பிட்ருக்கேன். வாங்க இந்த மாதிரி அரசியல் இன்னைக்கு இல்லைங்க, அதாவது அரசியலுக்கு வந்து கலந்துக்குங்க, கூட்டத்துக்கு வாங்கன்னு சொன்னது கூட்டத்தை ஆள் சேர்க்கறதுக்குல வந்து ஒரு எக்ஸ்போஷர் தான். எல்லாமே எக்ஸ்போஷர் தானே. அப்போ இல்லைன்னா அதுன்னு எல்லாமே நம்ம ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே இருக்கோம். ஆனால் இன்னைக்கு வந்து நீங்கள் நோவின் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது. இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு பெட்டர் எக்ஸ்போஜர் கிடச்சிருக்கு அரசியலாக இருக்கட்டும், அரசியல் அமைப்பாக இருக்கட்டும். அப்போ இன்னைக்கு வந்து இது அவங்களுக்கு என்ன நான் கேட்டுக்கிறேன்னா, அதை பார்க்கணும் நண்பர்களுக்கு என்ன கேட்டுக்கிறேன்னா, தயவு செய்து ட்ரை டு லேர்ன் ஓ ரீட் மோர் ஆன் மலேசியன் பாலிடிக்ஸ் as well. அவர் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு கால்வா இருக்குது, அது அல்லூர் சொல்கிறீங்களே, அதை சுத்தம் பண்ணணும்னா யார் கீழே வரும்? கவுன்சிலர் கீழே போவோம். யார் என்னென்ன வேலைகள் துறைகள் இருக்குது. ஆமாம். அப்புறம் மேபி இன்னொன்று மேபி த ஒன் பிஃபோர்ஸ் நம்மளுக்கு இருந்தவங்க நம்மளுக்கு முன்பால இருந்தவங்க இதை வந்து கற்றுக் கொடுக்கலையோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருந்தது. ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹூ அகெயின், இப்போ இருக்கிறவங்களும் அப்போ இருக்கிறவங்களும் என்னன்னா, நீங்க கற்றுக் கொடுக்காத. பிகாஸ் கற்றுக் கொடுத்தா அவங்க வந்து நம்ம மேல டிபெண்டனா இருக்க மாட்டாங்க. இப்போ டிபெண்டனா இருக்கிறதுனால ஸ்பூன் ஃபீட் சொல்றீங்களா? என்னன்னா, இதுக்கு முன்ன உள்ள அந்த ட்ரெடிஷனல் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ல இதுக்கு முன்ன 60 வருஷமா ஆண்ட கட்சிகள் வந்து அவங்க வந்து நீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்க வீட்டுக்கு வரைக்கும் வருவாங்க. வந்துட்டு நான் போய் பேசுறேன், நான் பேசிட்டேன் அப்படின்னுவாங்க. ஏன்னா அந்த பாப்புலாரிட்டி அவங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதைத்தான் நம்ம உடைக்க பார்க்குறோம். ஆமா, இது இருந்தனால இப்போ கூட அப்படிதான் இருக்குது. ஐ மீன் நாட் மெனி பிளேஸ் கொஞ்சம் உடையுது நீங்க சொன்ன மாதிரி. பட் அது இன்னும் வெளிரங்கமா போன எஸ்பெஷலி நம்மளோட இந்தியன் பீப்புள் கிட்ட இன்னும் ஐ மீன் எஸ் வி ஆர் அ ஸ்மால் பாப்புலேஷன் பட் தென் வி ஹோல் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்புகள் நம்ம கிட்ட இருக்குது. ஆனா அந்த பொறுப்பை வந்து அதை தெரிந்து கொள்ள அது சரியான சேனல் அப்படின்னு. இப்போ ABCDEF அப்படிதான் வரும். ADF அப்படி வராது. அதுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது. அப்போ அதை லேர்ன் பண்ணிக்கணும். இப்போ ஒன்று சொல்லுவாங்க, மித்ரா என்ன உதவி செய்யல. நான் வந்து கேட்பேன், மித்ரானா என்ன நீங்க சொல்லுங்கன்ட்டு மிஸ் அப்படின்வாங்க. அப்படின்னா நான் ஹேவ் டு எக்ஸ்பிளைன். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இப்போ சம் கெட்ஸ் offended with me by how I ask. பட் அப்படி கேட்கும் போது தான் என்ன நடக்குது, அவங்களுக்கு அந்த கேள்விக்கு அவங்களுக்கு பதில் தெரியாது. தெரியாதனால நம்ம பதில் சொல்றோம். இப்போ மித்ரா cannot give loan. ஆமா, இட்ஸ் நோ, அது ஒரு மாற்று திட்டம் தான்.
இது வந்து முன்ன இருக்கிறவங்களுக்கும் தெரியும். ஆமாம். ஆனா இதை சொல்லல. அது எப்படி தெரியுங்களா? இன்னைக்கு இந்த கதவு சாத்தலாம் கூட மித்ரா அப்படி ஆயிடுச்சுங்க. இல்லைங்க வாழ்க்கை அப்படி இல்லை. அதாவது அரசாங்கம் திருப்பி பேக் டு ஸ்கை ஒன். அரசாங்கத்தில் நிறையா என்ன சொல்லுவாங்க மினிஸ்ட்ரி இருக்குது, அமைச்சரவை இருக்குது, அது இருக்குது, ஓகே, இலாக்கா இருக்குது. அப்போ அங்கே போய் நீங்கள் என்ன நாங்கள் பந்துவான் இருக்கு, என்ன ஹெல்ப் இருக்குது, என்ன இது செய்கிறாங்க, என்ன ப்ரோக்ராம் போவாட்டியும் ஜஸ்டின் போவாட்டியும் there is ChatGPT. இன்னைக்கு ChatGPT There's Google. That's why now we again. இல்ல சேட் ஜிபிடி ஜெமினாயிலலாம் வந்து நம்ம போட்டோ ரஜினிகாந்த் மாதிரியும் சூப்பர்மேன் மாதிரியும் ஆக்கத்தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கு மேல நம்மளுக்கு தெரியாது. இல்ல ஏன்னா see we have to move forward. இப்போ we are talking நம்ம யங் பீப்புள் பத்தி பிஆர்என்ல இருந்து நம்ம இப்போ யங் பீப்புள் பத்தி பேசுறோம். ஓகே. இப்போ இந்த யங் பீப்புள்ல வந்து இப்போ இங்க இருந்து நெக்ஸ்ட் எலெக்ஷன் வரைக்கும் பொது தேர்தல் யாருக்கு நம்ம வாக்களிக்கணும், சரி இன்னொன்று யார் நிக்கணும் அது கூட இவங்க தான் சொல்லணும். இவங்களுக்கு இவங்க சொல்லணும் ஓகே இவங்க நின்றா நல்லா இருக்கும், இவங்க செய்தா நல்லா இருக்கும். பட் டோன்ட் கம் அண்ட் டெல் மீ ஆல் திஸ் ஃபுல்லஸ் சும்மா ரெண்டு டிக்டாக்ல ஒண்ணுமே தெரியாதவங்க பேசுறவங்க அவங்க இல்லை. who are really doing work. இல்லை அதான் சொல்கிறேன். நீங்கள் இன்றைக்கி வந்து கூட்ட சத்தம்லாம் வந்து இன்றைக்கி ஹீரோ மாதிரி ஆயிடுச்சு. அப்படிலாம் இல்லை. இது என்னென்னா ஒருத்தன் பேசுகிறாங்கன்னா அவங்க யார் என்னன்னு கண்டுக்குங்க. அதாவது அவங்க வந்து அவங்க எப்படின்னா இவங்க யார், இவங்க பேக்ரவுண்ட் என்ன, கொஞ்சம் அரசியல் ஆளாகணும். இல்லைன்னா இன்றைக்கி வந்து தவறான ஒரு எப்படி ஒரு 60 வருஷமாக நம்ம வந்து ஒரு தவறான ஒரு முடிவெடுத்து யாரையோ ஒரு குறிப்பிட்ட கட்சியோ இயக்கத்துக்கு நம்ம ஆதரவு தெரிவித்தாங்களோ அதே மாதிரி தவறாக போகாமல் ஓகே ஒருத்தர் பேசுகிறாங்களா அவங்க யார் என்னன்னு கண்டுக்குங்க. இன்றைக்கி அதாவது இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா மடனி அரசாங்கத்தில் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இது வந்து ஒரு நண்பர் சொன்னார். எல்லாம் உங்கள் தப்பு தான். ஏன் இந்தியா அவர் முன்னாள் இப்போ பிரதமர் இருந்தார்ல அவர் தூண் மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னால் சப்துக்கு புழுக்கு போட்டுருவார் யார் என்ன சொன்னாலும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்து எஃப்ஐலாம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. எஃப்ஐல ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படி சொல்லும் போது எல்லாரும் பேசுகிறாங்க. அப்போ வந்து அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் பேசுங்க உங்களுக்கு உரிமை இருக்குது அந்த மாதிரி கடைப்பிடிக்கிறாங்க. ஆனால் அது தவறாக வந்து சில பேர் பாய்ச்சிக்கிட்டு தவறான விஷயத்தை இதுதான் I differ, you know. See, I will say that last election people ask சொல்லுவாங்க ஓ இதுக்கு தானே நீங்க இதுக்கு தான் ஆசைப்பட்டாயா பாலகுமாரா. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஃபுல்லா படம் தான் ரெஃபரன்ஸ் குட் ரெஃபரன்சஸ் ரொம்ப நாள் படம் பார்த்து சொல்லுங்க. இதுக்கு தான் ஆசைப்பட்டீங்க, நீங்க இதுதான் ஓட் பண்ணீங்க. நீங்க எதுக்காக ஓட் பண்ணீங்க? இப்ப முன்ன தேர்தல் டைம்ல தேர்தல் ஆணையில சொல்லும் போது ஓ கரப்ஷன் லெஸ்ஸா இருக்கும். எஸ் இப்ப லெஸ்ஸா இருக்க. எஸ் ஆமா. ஏன் லெஸ்ஸா இருக்கு? ஏன்னா நீங்க வாக்களிச்சனால. இப்போ ஐ டோன்ட் சே மதம் சார்ந்து எண்ணம் சார்ந்து சொல்ல விரும்பல நான். ஆனால் சிலர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க ஓ பிஸ்னஸ் ni susah lah mau buat kita dia mau jalan iyalah sebab you mau ini and this is good for the nation. அப்போ அதுதானே நம்ம செய்திருக்கோம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இப்போ முன்ன வந்து இப்போ என்கிட்ட இந்த இப்போ நம்ம சென்சிட்டிவாக போவேன்னா பேர் சொல்ல வேணான்னு இருக்கிறேன். இந்த இப்போதான் கட்சி நம்ம கடையிலேருந்து வெளியாகினாரு. அப்போ அவர் சொல்றாரு ஓ தங்கப் கித்தாலா buat kita lah buang kita lah ஏய் நீ தானே இதுக்கு முன்னுக்கெல்லாம் ஃபைட் பண்ண இது செய்யக்கூடாதுன்னு. Won't you want the one was the one who fought? Yeah, of course. அப்போ when we have fought for it then we have to sustain it, hold it. ஏன்னா நம்ம நல்ல கவர்னன்ஸ் வேணும், நல்ல அரசாங்கம் வேண்டும், நல்ல ஒரு நிர்வாகம் வேணும்னு தான் எல்லாரும் போராடணும், எல்லாரும் வாக்களித்தோம். இல்லை அப்போ ஜஸ்ட் ஒன் ஆட் ஒன் தான் நீங்கள் மற்ற பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்களா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு அதாவது இந்த கரப்ஷன் அதாவது ஊழல் இதெல்லாம் வேணாம் சொல்லிட்டு பிரதமர் வந்து 100% அதை ஃபோக்கஸ் ஆகும். ஸோ லீகலுக்கு that means அப்பனா இந்த 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 ரூல் ஆஃப் லாவை கடைப்பிடிக்கிறது கூட இந்த அரசு தாங்க. we can see by Dato Sri mentioning இப்போ அவர் சொல்றாரு let them handle. ஆனால் சிலர் சொல்லுவாங்க இல்லை தலையிடுறாரு அப்படின்றாங்க. அதுக்கு ப்ரூஃப் கொடுங்க. ஆமாம் நோவின் இன்னொன்று இப்போ தலையிடாரு சொல்கிறீங்களா இப்போ பார்க்கலாம். என்னென்னா இன்றைக்கி வந்து ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து பல பெரிய அரசாங்க ஊழியர்கள் பதவியில் உள்ளாருங்க லக்ஷ்மணான்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் பெரிய ஆள்லாம் வந்து மாட்டுறாங்க இன்றைக்கி வந்து. அப்போ அவங்களாம் மாட்டும் போத இன்றைக்கி இதெல்லாம் வந்து ஊழல் பார்த்தீங்கன்னா சரி நோவின் ஒரு நாட்டில் எனக்கு தெரிஞ்சு வரைக்கும் ஒரு நாட்டு வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப குட்டிச்சாராக போகிற காரணம் பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஊழல் தான் நான் நினைக்கிறேன். அப்போ அந்த ஊழலை வந்து நுப்பாட்டுறது தான் வந்து பிரதமர் வந்து இன்றைக்கி வந்து அதை முழுச்சா வந்து செஞ்சுட்டு இருக்காரு. அது நல்லது நாட்டுக்கு இல்லைங்களா? இல்லைன்னா இந்த மின்னுங்களா நம்ம சொன்ன மாதிரி எத்தனை அரசாங்க ஊழியர்கள் மாட்டுறாங்க, யாரோ மாட்டுறாங்க. அந்த கேஸில் மாட்டும் போது எதுக்குன்னா விஷயத்தை வந்து இந்த கரப்ஷன் அதாவது இந்த இந்த ஊழல் விஷயத்தை வந்து ஒரு முற்றுப்புள்ளிக்கு தான் வந்து நம்ம பாயிண்ட். இப்போ அந்த இப்போ அந்த டியூடிஎம்மோட ஹெட் பங்களிமா அங்கே தான் திரு
that guy was there forever. ஆமா 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 got caught and அவனோட கேஸ் பார்த்தீங்கன்னா பல வருஷம் உள்ள கேஸ், ஆமா many years. Yeah, Why not last time? ம் ம் It's now. அப்போ இட்ஸ் நவ். நல்ல தட் மீன்ஸ் இதெல்லாம் ப்ரூஃப். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா இதை வந்து நம்மளுக்கு இதை வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம். இல்லை அது முக்கியம் இல்லை, அது சொல்கிறேன். நம்ம சொன்ன மாதிரி இந்த நாட்டில் வந்து ஊழல் தான் பெரும் பங்கு காமிச்சிருக்கு. நம்ம நாட்டிலோட ஒரு ஒரு நாட்டு செழிப்பாக வர்றதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு முற்றுப்புள் போடுறது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஊழல். அப்போ அதை வந்து இன்றைக்கி வந்து அந்த அரசாங்கம் வந்து பண்ணதுன்னா அதை வச்சு நம்ம பாராட்டணும். ஆனால் எங்கே அப்போ அந்த இப்போ ஜோஹோ எலெக்ஷன்ஸ், இப்போ நெகிரி சிம்லான்னு இருக்குது. இப்போ நெகிரி சிம்லான்னு இருக்கிறனால நெகிரி சிம்லா ஜோஹோ இப்போ வாலிபர்கள், யங் பீப்புள், இப்போ நம்ம என்ன ஊக்குவிக்கிறோம்னா அவங்க போகணும். தே ஹேவ் டு கோ ஃபார் எலெக்ஷன்ஸ். அவங்க கண்டிப்பாக எலெக்ஷன்ஸுக்கு அவங்க போகணும். ஸோ அவங்க எலெக்ஷனுக்கு போகணும். ஆனாலும் ஓகே, யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க? ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. மேபி ஐ எம் ராங். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இப்போ நான் ஒரு தீசிஸ் வைக்கிறேன், நீங்கள் ஒரு வந்து ஆன்டி தீசிஸ் வைங்க, நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு சிந்தசிஸ் உருவாக்கும். அதுதான் நம்ம 3 பேரோட வேலையும், நம்ம நேயர்கள் கேட்குறோட வேலையும். இப்போ என்னோட தாட் ப்ராசஸ் இந்த மாதிரி சடனாக வர பை எலெக்ஷனில் வந்து லோக்கல் கேண்டிடேட்ஸ் இல்லாத பட்சத்தில், லெட்ஸ் சே லோக்கல் கேண்டிடேட்ஸ் இல்லை அப்படின்னு வச்சுக்குவோம், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கேண்டிடேட்ஸ் இல்லைன்னா நம்ம டிஏபி மோடியூவில் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். YB வந்து அட்வன் வரைக்கும் ஃபைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சடனான இது வந்து ஒரு எமர்ஜென்சி காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன். சடனாக எலெக்ஷன் வந்துருச்சு. வி கேன் ப்ரொடியூஸ் லீடர் வித் த ஹோல் ஸ்ட்ரக்சர். இப்போ ரொம்ப பேருக்கு என்ன தெரிய மாட்டேதுன்னா, ஒரு எலெக்ஷன் போகும்போது வந்து நம்மளுக்கு பாச்சா இருக்கணும், என்னது கத்துவ பிடிஎம் இருக்கணும், அதில் வந்து கேலி மப்புளோ இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு சாதாரண அட்வனுக்கு ஒரு 200 பேர் வேணுமா, 300 பேர் வேணுமா, ஈஸிலி. ஸோ இது அந்த தொகுதியில் இல்லை வச்சுக்கோமே. இப்போ பிகேஆர் வந்து A தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த தொகுதியில் பிகேஆர் வந்து செயல்படாமல் இருக்கலாம். எல்லா கட்சியும் எல்லா தொகுதியிலும் செயல்படுறாங்கன்னு சொல்லவே முடியாது, அது வாய்ப்பே கிடையாது. அப்போ அந்த தருணத்தில் வந்து அப்போ ஃபெடரல்லேருந்து ஒரு தலைவரை கொண்டு வர்றது ஒரு சரியான ஒரு ஆன் டாப்லேருந்து பார்க்கும்போது ஒரு சரியான முடிவாக இருக்கணும். அந்த மாதிரி முடிவு வந்தால் லோக்கல் லீடர்ஸ் அதை கேட்ச் பண்ணணும். பிகாஸ் நம்ம வந்து நம்ம வந்து எலெக்ஷனில் போட்டி போடும்போது we are not contesting for ourselves, we are contesting for everybody else. பொர்லீஸில் உள்ள பிகேஆர் காரனுக்கும் சேர்ந்து தான் இவங்க contest பண்ண போகிறாங்க. இப்போ சபாவில் உள்ள MICக்கு வேண்டியும் தான் YB ரவீன் contest பண்ண போகிறாரு. ஸோ நம்ம இந்தியர்கள் வந்து எஸ்பெஷலி இந்தியர்கள் வந்து ஒரு கொலிஷனாக இருக்கணும், ஒரு ஒன்றுபட்டு ஒரே சிந்தனையில் இருக்கணும். என்னது இவங்க அந்த ஆள், இவங்க இந்த ஆள், இவங்க வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க, அது வந்து தாட் ப்ராசஸில் கொண்டு வரக்கூடாது. திஸ் இஸ் மை தாட்லா. இந்த இதில் யார் வந்தாலும் அந்த இடத்துல வந்து சரியாக சேவை செஞ்சாங்க. எஸ் அதான் முக்கியம். எஸ் எஸ் சேவை செஞ்சாங்கன்னா அது போதும். அதுவும் இந்த இப்போ வச்சுக்கோமே, பல கட்சிகள் வந்து போன வருஷம் கட்சி தேர்தல் வச்சாங்க, பிகேஆர் உட்பட. ஐ திங்க் டிஏபி ஓசோ. இந்த டிஏபி பிகேஆரில் வந்து பல இடங்களில் புது தலைவர் வந்திருக்காங்க. அந்த புது தலைவர்கள் ஒரு வருஷத்தில் ஒரு அந்த புது தலைவர் வந்து சூப்பர்மேனோ அயன்மேனோ கிடையாது. இவ்வளோ தான் வேலை செஞ்சுருக்க முடியும்னா இவ்வளோ தான் வேலை செய்ய முடியும். அவங்க வந்து இவ்வளோ வேலை செஞ்சுருக்கணும், 24 மணி நேரம் பொது சேவையில் இருக்கணும், வீடு வீடாக போயிருக்கணும்னு கட்சி தொண்டர்களோ இல்லை பொதுமக்கள் எதிர்பார்க்குறதோ அது ராங், அது ரியலிஸ்டிக் இல்லைன்னு நினைக்கிறேன். I agree to disagree upon சொல்லுவேன். Yeah, of course. See, agree. But இன்னொரு விஷயம் அதில் என்ன எலிமெண்ட் இருக்கணும் அப்படின்னு அக்ரி ஆன் தட். பட் இப்போ வர்றவங்க வந்து இப்போ the meaning of MP, member of parliament, is where it's more to legalization, policy making, this management, இதெல்லாம் இருக்கணும். இப்போ இந்த கிரைட்டீரியாவில் we need politicians to be there. இந்த எம்பிக்கு நிற்கிறவங்க எப்போதும் ஏன் ப்ராப்ளம் வருது, எங்கே அவங்கன்னு கேட்குறாங்களே, ஏன் தெரியுமா? ஏன்னா கீழே வந்து ஆளுங்கள் இல்லை. I think we have spoke about this. கீழே ஆளுங்கள் இல்லை. ஸோ அந்த பியூரோக்ரஸி ஸ்ட்ரேட் நாட் ப்ராப்பராக இருந்தால் எவ்வளோ தான் இவங்க கூட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு பேட் நேம் தான் வரும். ஏன்னா அதுக்கு கீழே இருக்கிற அந்த அவங்களோட லைன் அப் வந்து நாட் தேர் yet. ஸோ த லீடர்ஸ் who should come should be able to manage. இவங்க சரியான நிர்வாகம் செய்யணும். நல்லா நிர்வகிக்கிற அந்த
அந்த அந்த எம்பியோ அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினரோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ஷைன் பண்ணுவாங்க. ஐ ஐ ஹவ் சீன் திஸ் கை ஹெல்மி தான் நான் ஹெல்மி ரைட் நான் மலக்க ஆமா ஆமா Duyong. ஹெர்மி பயங்கரமா இருக்குது. பட் யூ see he goes down because I believe he would have managed everything well. அவரு இடப்பட்ட காலத்துல ஒரு பாட்காஸ்ட்ல சொல்லியிருந்தாரு அவருக்கு எம்பி ஆகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆசையே இல்லை அப்படின்னு. He was telling அப்பனா அவரு வந்து ஆன் த கிரவுண்ட் காய். அவரு என்ன சொன்னார்னா அவரு முன்ன ஆலி மஜ்லிஸ். So he know everybody by name. அதுல தான் அந்த சைனீஸ் அங்கிள் வந்து ஃப்ரெண்ட் ஆகுனாரு. So it seems that Chinese uncle used to give him eggs. எக்ஸ் எல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு கோத்தா எக்ஸ் கொடுத்து அப்படிதான் அவங்க அப்பலேருந்து ஃப்ரெண்ட்ஸா. நான் அக்ரி வித் யூ. ஏன்னா எனக்கு அவர் வந்து தனிப்பட்ட ரீதியில் பிடிக்கும். ஏன்னா அவர் போயிட்டு கிரவுண்டில் வந்து மக்கள்கிட்ட என்கேஜ் பண்ணுறதா இருக்கட்டும். அதே மாதிரி இன்னொரு நண்பர் ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, கோலக்கிலன், அதாவது பட்லங் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அஸ்மிசாம் சொல்லிட்டு. அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கிய தெரியும், அவரும் மலாய்க்காரு தான். என்ன சொல்கிறாருன்னா இந்த அவர் குறிப்பாக வந்து இந்த ரோடு பிரச்சனை இருக்குல்ல, இந்த ரோடு பிரச்சனை இறங்கி எல்லாம் டொம்சம் பண்ணுவார். ஏன்னா மக்கள் பிரச்சனை வந்து இன்னைக்கு வந்து மக்கள் பிரச்சனை தான் எனக்கு பேசணும், கிரவுண்டில் இருக்கணும். கிரவுண்டில் இல்லை, நான் சொன்ன மாதிரி தான் யார் வந்தாலும் சரி அந்த இடத்துல அவங்க வேலையை சிறப்பாக செஞ்சாங்கன்னா அவங்க வேலை என்ன அது சிறப்பாக செஞ்சால் மக்களுக்கு நல்லது, அவங்க அவங்களோட கட்சிக்கும் நல்லது. ஐ திங்க் இப்போ வர போகிறவங்களும் தோஸ் இப்போ அவங்க வேட்பாளராக இருக்கிறவங்களும் வரப்போகிறவங்களும் இல்லை ஆசைப்படுகிறவங்களும் இந்த ஒரு மனப்பான்மை இருந்ததுன்னா ஐ திங்க் மூவிங் ஃபார்வர்ட் வி won't have problem. Yeah, correct. அந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு இருக்காது. ஸோ சரி, அப்போ ஜோஹோ ஐ திங்க் ஜோ இஸ் கோன் டு பி tough fight. It won't be easily 5 corner agree. இப்போ நீங்கள் இன்னும் இண்டிபெண்டன்ட் சேர்க்கல. ஆமா. ஸோ இட்ஸ் கோன் டு பி ஒவ்வொரு தொகுதியிலையும் மினிமம் 5 பேர், மேக்ஸிமம் 10-15 பேர் கூட நிக்கலாம். ஆமா. And it will be a tough fight. Even Negri Sembilan கூட will be a very tough fight. But பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க நேர்கள் இந்தியர்கள், நீங்க ஜோஹோ நெகிரி செம்பிலான் வாக்காளராக இருந்தால், அங்கே உள்ளவங்களாக இருந்தால், அங்கே படிக்கிறீங்க, வேலை செய்கிறீங்க, அங்கே ஓட் பண்ணுறவங்களா இருந்தால் நிச்சயமாக உங்களோட சாய்ஸ் யார் அப்படின்னு கீழே காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் திஸ் பாட்காஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி இட்ஸ் நோ ஸ்கிரிப்டட், சந்தாய் தான் நம்மளுக்கு. ஒன்று கீழே காமெண்ட் பண்ணும்போது வந்து எனக்கு ஏ கட்சி வேணும், பி கட்சி வேணும், சி கட்சி வேலை செய்யல, அந்த மாதிரி காமெண்டே பண்ணாதீங்க. எனக்கு ஏ கட்சி வேணும் ஏன்னா அப்படின்னு ஒரு காரணம் எழுதுங்க. எனக்கு பி கட்சி வேணும்னு சொல்லி காரணம் எழுதுங்க. கஷ்டம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனி கவர்மெண்ட் ஹூ இஸ் இன் பவர் அவங்களுக்கு தான் அடி உழுவோம், அது ஜென்ரலாக இருக்கும். பட் அது நம்ம சொன்ன மாதிரி அவங்க நன்மை செய்தாங்கன்னா தீர விசாரித்து பாருங்க. இப்போ நீங்க அதை செய்ய சொல்றீங்க, கொஞ்சம் கஷ்டம் தான் அது. ஏன்னா அதுக்கு மாறாக செய்வர்கள் தான் நம்ம ஆளுங்க. ஆனால் என்ன இருந்தாலும் தயவு செய்து வருகின்ற இந்த மாநில தேர்தலில் நெகிரி செம்பிலானா இருக்கட்டும், ஜோரா இருக்கட்டும், கண்டிப்பா போய் வாக்களிங்க. அதான் முக்கியம். அதுதான் கண்டிப்பா வாக்களிங்க. இந்த போயிட்டு நான் வாக்களிக்க மாட்டேன், அதை பண்ண மாட்டேன் இல்லை, இது வந்து உங்களோட உரிமை, வாக்களிச்சிருங்க தயவு செய்து. அதான் முக்கியம். ஆல்வேஸ் see it in a big point of view. பெரிதாய் பாருங்க. ஏன் அப்படின்னா இங்க செய்யற இந்த வாக்கு இது எப்படி பிரதிபலிக்கும். ஆமா. ஸோ அது கிடைக்கிற அந்த அவங்களுடைய ஃபண்டிங்கோ ஒர்க்ஸோ அதெல்லாம் நிறைய விஷயம் அதில் அடங்கி இருக்குது. அப்போது இங்கே செய்யலைன்னா இங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் போய் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்குவோம். we will continually speak. So this is our podcast. இது அண்ணன் தேத்தாரி ஷோ. ஏன் அப்படி நம்ம மறுபடியும் விளக்குறதுக்கு ஏன் அதை வைத்தோம்னா இது ஒரு சந்தாய், ஐ மீன் சேம்பாங் சந்தாய், ஆமாம், ரிலாக்ஸான ஒரு இது. We will continually have this every Wednesday and Sunday. ஒவ்வொரு புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இருக்கும். அதை கண்டிப்பாக எத்தனை மணிக்கு பண்ணுறோன்னு நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணி அவங்கள்ட்ட அப்புறம் 1-2 ஜூஸ் போட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் சொல்லிடுறோம் எத்தனை மணிக்குன்னு. பட் காத்துருங்க, நிச்சயமாக நம்ம வரோம். கண்டிப்பாக இன்னும் பரபரப்பான செய்திகளோடு, இன்னும் நிறைய விஷயங்களோட அப்படி உங்களுக்கு we will also have all our social media tags in there. அது கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். Indeed, if you have a question, we will indeed welcome the question. We will have more people coming in. So Sambil Tethari, this conversation will be there. And until next time, let's keep the conversation going. இந்த உரையாடலை நம்ம இன்னும் கடந்து பேசுவோம். இங்கே மாத்திரமல்ல, வெளியே கூட பேசலாம். And we'll meet you all again next week in some sensitive topics.
சொன்ன மாதிரி இதுலயே எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருவேனான்னு இருக்கிறோம். ஸோ அடுத்தது பேசுவோம். நன்றி, வணக்கம். Alright, வணக்கம். Thank you. Indian Thank you. politics, economy, how we talk. 3 hosts, 1 voice, Malaysian, Indian strong. And the Tarek singer, long. The Tarek hot, discussion hot.